ஹாய் ஹலோ வெல்கம். ஒரு அம்மா செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்களோட மகன் வரான். அம்மா, நான் இந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், இவ தான் பூஜா, இனிமேலேருந்து இவ தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்கிறான். அந்த அம்மா கமலாதேவிக்கு ஒரே சந்தோஷம். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அவனுடைய முதல் மனைவி வராங்க. முதல் மனைவி வந்து, ராஜேஷ் நீ ஏன் திருமணம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் உனக்கு ஒரு முதல் மனைவி இருக்கல, நானோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன், அன்னைக்கு மாதம் 5ஆவது, நீ ஏன் இப்படி ஒரு திருமணம் பண்ண, நீ ஏன் எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு முதல் மனைவி கேட்குறாங்க. அப்போ இந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகுது, என்னோட நிலைமை என்ன ஆகுது, உன்னை நம்பி நான் வந்தல, உன்னை நம்பி என் வாழ்க்கையை கொடுத்தல அப்படின்னு முதல் மனைவி சொல்றாங்க. ராஜேஷ், நீ எப்படியாவது போ, இங்கே போ, தயவுசெய்து முதல்ல நீ இந்த இடத்த விட்டு வெளியில போ, அப்பதான் என் வாழ்க்கையில நிம்மதியே வரும், முதல்ல சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ அந்த முதல் மனைவிக்கு என்ன செய்யுதுன்னு புரியவே இல்லை. அங்க பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய கருப்பு கலர் கார் வருது. அதுல வந்து ஒரு ஆபீசர் இறங்கி வராரு. ராஜேஷோட முதல் மனைவி கிட்ட பேசுறாரு. உங்க தந்தையோட கடைசி விருப்பம் நிறைவேறிச்சு, உங்களுக்கு வயது 24 ஆகுது, இனிமே நீங்க தான் இந்த ராயல் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட CEO அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டோடனே ராஜேஷ் ஒரே அதிர்ச்சி ஆகிறான். ராஜேஷ் தன் முதல் மனைவியோட சேர்ந்து வாழ்ந்தானா, இல்ல ராஜேஷ் முதல் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்களா? வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். முதல் மனைவி பேர் ரியா. ரியா 5 மாதம் கர்ப்பமா இருக்காங்க. ரியா காலையில எந்திரிக்கிறது லேட்டா எழுந்திருக்கிறா. அப்பாவுடைய மாமியார் கமலாதேவி திட்டுறாங்க. நீ இப்படி லேட்டா எந்திரிச்சா நாங்களாம் என்னத்தை சாப்பிடுறது, நாங்களாம் சீக்கிரம் சாப்பிடணும் உனக்கு தெரியாதா, கர்ப்பமா இருக்க பெண் சீக்கிரம் சாப்பிடணும் உனக்கு தெரியாதா, போய் சீக்கிரமா சமையல் பண்ணு அப்படின்றாங்க. அதுக்கு ரியா சொல்றாங்க தன்னுடைய மாமியார் கமலாதேவி கிட்ட, அத்தை எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே வரல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, மாதங்கள் ஆக எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, எனக்கு காலையில ரொம்ப தூக்கமா வருது, காலையில எழுப்பாதீங்க, முடிஞ்சா நீங்களே டிஃபன் செய்யுங்க அப்படின்றாங்க. நீ மருமகளா வந்தியா இல்ல நான் மருமகளா வந்தேன், என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், இந்த வீட்டு வேலை எல்லாமே உன்னோட பொறுப்புல தான் நடக்கணும், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிடுறாங்க. ரியா என்ன பண்றான்னு பாத்தீங்க அப்படின்னா, ரியா காலையில எழுந்திரிச்சு மாமியாருக்கும் வீட்டுக்காருக்கும் என்ன பண்றா, டீ போட்டு வைக்கிறா. அப்ப திடீர்னு ஒரு பக்கத்து பெண் சீமா வரா. சீமா கேட்கிறா, ஏன்க்கா ரொம்ப வருத்தமா இருக்கீங்க, என்னக்கா ஆச்சு அப்படின்றாங்க. அதுக்கு ரியா சொல்ற, எனக்கு தூக்கம் அதிகமா வருது, ரொம்ப சோர்வா இருக்கேன், நான் 5 மாதம் கர்ப்பிணியா இருக்கேன், என்னால முடியல, ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, இவங்க ஒரு டிஃபன் கூட எனக்கு செஞ்சு தர மாட்டாங்க, இந்த வீட்டு வேலை முழுவதும் நானே செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. என்னக்கா ராஜேஷ் அண்ணா இதெல்லாம் கேட்க மாட்டாரா, உங்களுக்கு எந்த விதத்துலயுமே ஹெல்ப்பே பண்ண மாட்டாரா, ஏன் இப்படி இருக்காரு, அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு ஏன் இப்படி ஆடிட்டு இருக்காருன்னே தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீமா ரொம்ப வருத்தப்பட்டு ரியாட்ட சொல்றா. ரியா, சரி அதெல்லாம் போனா போட்டோம், நேற்று நைட்டு கூட நான் ராஜேஷை பார்க்கல, எப்ப பார்த்தாலும் ராஜேஷ் வேலையா வராரு வேலையா இருக்காருன்னு சொல்லிட்டே இருக்காரு அப்படின்றாங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா கதவு வெளில இருந்து ராஜேஷ் வராரு. ராஜேஷை பார்த்தோன்னே ரியாக்கு சந்தோஷம். ராஜேஷ் நைட்டு முடிஞ்சும் நீ கடையில தான் இருந்தியான்னு சொல்லிட்டு ரியா கேட்கறாங்க. அதுக்கு ராஜேஷ் சொல்றாரு, ஆமா எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்றாங்க. சரி நான் டீ போட்டு கேட்டணும் தரட்டுமா அப்படின்றாங்க. இல்ல எனக்கு டீ எல்லாம் தேவையில்ல, எனக்கு முதல்ல தூங்கணும், ரொம்ப எனக்கு சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அறைக்கு போறான். தன்னோட அறைக்கு போய் தூங்கிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா மாமியாருக்கு டீ எடுத்து வந்து கொடுக்குறா. மாமியாரும் டீ குடிக்கிறாங்க. அப்ப மாமியார் திடீர்னு போன்ல பேசிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ராஜேஷ்க்கு ஒரு பணக்கார விட்ட பெண் பார்த்திருக்கேன், இந்த பெண் ரியாவை அப்படியே துரத்தி விடணும், இந்த பணக்கார பெண்ணை திருமணம் பண்ணா ராஜேஷோட வாழ்க்கை ஓரளவுக்கு செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு உறவினர்கிட்ட பேசிட்டே இருக்காங்க. ரியா தெரியாம கதவு ஒட்டு கேட்கிறா. ஒட்டு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நல்ல பெண்ணா இருக்கா, நல்ல செல்வந்தரான பெண்ணா இருக்கா, வந்தவ இப்ப ரொம்ப ஏழ்மையான பெண், இவளால எந்த வித பிரோஜனம் கிடையாது, என் பையன் எங்க செல்வந்தர் ஆகிறா, அவளுக்கு செலவு பண்ணியே இன்னும் அவன் ஏழ்மையாடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கிட்ட ரியா பத்தி ஒரே கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள ஒரு கட்டத்துக்கு ரொம்ப டென்ஷனா என்ன பண்றா, ரியா உள்ள போறா. அத்தை நீங்க என்ன பேசுறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க, ஏன் கணவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இது ஏன் வீடு, நான் என்ன வேணா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியார் சொல்றாங்க. உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை நினைச்ச ஒரே ரியா வருத்தப்பட்டே இருக்கா. அடுத்த நாள் காலைல பாத்தீங்க அப்படின்னா ரியா தன் கணவர் ராஜேஷ் கிட்ட போய் கேட்கிறா. ராஜேஷ், உங்க அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசினாங்க, நிஜமா நீங்க வேற ஒரு திருமணம் பண்ண போறீங்களா, உங்களுக்கு அந்த மாதிரி நினைப்பு இருக்கா, உண்மையாவே நீங்க நேசிக்கலையா, நேசிதான் நீங்க திருமணம் பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்றாங்க. 5 மாதம் கர்ப்பிணியா இருக்கேன், அந்த 5 மாதம் கர்ப்பிணியா இருக்க கூட உங்களுக்கு தெரியலையா, உங்க அம்மா மனசாட்சியில அந்த மாதிரி பேசுறாங்க. அப்போ சொல்ற, என்ன பத்தி பேசிருக்க மாட்டாங்க, வேற யாராவது உறவினர் பத்தி பேசிருப்பாங்க, நீ தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ராஜேஷ் என்ன சொல்றாரு, ரியாவை சமாதானப்படுத்துறாரு. அடுத்த நாள் சீமாவை வர வழியில பாத்துட்டு இருக்காரு. சீமா கிட்ட அங்க நடந்த விஷயம் எல்லாம் சொல்றாரு. சீமா இந்த மாதிரி நைட்டு மாமியார் பேசிட்டு இருந்தாங்க, இன்னொரு திருமணம் பண்ணலான்னு ஒரு முடிவுல இருக்காங்க, எனக்கு என்ன செய்யறதுனே புரியல சீமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு, அவங்க நிஜமா பண்றாங்க இல்ல என்ன வெறுப்பேத்திற்காக சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, இல்ல எனக்கு கணவரை பத்தி பேசினாங்களா இல்ல வேற யார் பார்த்தீங்கன்னா பேசுறீங்க, என்ன ஊர்ஜிதமா என்னால சொல்ல முடியல, ரொம்ப வருத்தமா இருக்கு, என் வாழ்க்கை ஏதாவது பறிபடுமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சீமா கிட்ட ரியா சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கமலாதேவி தன் மகனை கூப்பிடுறா. தன் மகனை கூப்பிட்டு தன் மகனை பிரெயின் வாஷ் பண்றா. இந்த பெண் ரியாவை திருமணம் பண்ணி நீ வாழ்க்கையில எந்த சுகமும் அனுபவிக்கல, நீ ஒரு செல்வந்தர் பெண்ணை திருமணம் பண்ணனா உனக்கு மாமனார் வீட்டுல இருந்து நிறைய வரதட்சணை கிடைக்கும்,
அதனால உன் வாழ்க்கை நல்லா உயரலாம்ப்பா, தயவு செய்து நான் சொல்றது கேளு அப்படின்றாங்க. இந்த ஏழை பெண்ணை வச்சுட்டு நீங்க கடைசி வரைக்கும் மல்லு கட்டிட்டு இருக்காத, தயவு செய்து இந்த செல்வந்தர் பெண்ணை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஒரு கட்டத்துல மாமியார் தன் மகன்கிட்ட அப்படி பேசுறாங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா ரியா கடவுள்கிட்ட வேண்டாங்க, கடவுளே என் குடும்பத்தை காப்பாத்துங்க, என்ன சரியான பாதை எனக்கு காப்பாத்துங்க, எனக்கு ஆபத்துல இருந்து எனக்கு உதவுங்க, எனக்கு உதவுறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்றாங்க. அப்ப திடீர்னு மாமியார் கமலாதேவி என்ன பண்றாங்க, ரியாவை கூப்பிடுறாங்க. ரியா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறோம், அந்த முக்கியமான விஷயம் பேசுறோம், உன்னோட இதயத்தை ரெடி பண்ணிட்டு வா. ரியா பயந்துட்டே போறேன். என்ன அத்தை சொல்லுங்க அத்தைனா, இன்னொரு திருமணம் என் மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னா உட்காந்து அழற. அத்தை, உங்களுக்கு என்ன பைத்தியமா, நான் கர்ப்பமா இருக்கேன், உங்க வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கேன், இப்படி சுமந்துட்டு இருக்கும்போது உங்களால எப்படி அத்தை இந்த மாதிரி பேச முடியும், எப்படி நீங்க இந்த மாதிரி வார்த்தையை பேசுவீங்க, என்னோட மனதை ரொம்ப அது பாதிக்காதா, உங்களோட குழந்தையான வாரிசை பாதிக்காதா, ஏன் அவளை கேவலமா நடந்துக்கிறீங்க, அவரை திருமணம் பண்ணி அவரை நல்லா தான் பாத்துக்கிறேன், உங்களையும் நல்லா தான் பாத்துக்கிறேன், இந்த வீட்டு வேலையெல்லாம் ஒரு வேலைக்காரி மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன், இப்படி செஞ்சுமே உங்களுக்கு திருப்தி அடையலையா, என்னை ஏன் இப்படி அனுப்பி விடணும்னு நினைச்சிட்டே இருக்கீங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் மகன்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவன் வந்து ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றான், மறுபடியும் வந்து ராஜேஷ் அறைக்குள்ள வரா. ராஜேஷ் கதவு தட்டுறா, ராஜேஷ் கதவை திறக்க மாட்டான். ராஜேஷ் ரொம்ப கோவமா கதவு தட்டுனே, ராஜேஷ் கதவு திறக்கிறான். கதவு திறந்துட்டு ராஜேஷ் கிட்ட வரான். ராஜேஷ், உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாது, நான் வந்து கர்ப்பமா இருக்கேன், உன்னோட வீட்டு வாரிசுக்கு சுமந்துட்டு இருக்கேன், உனக்கு எப்படி இன்னொரு திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி இப்படி ஒரு எண்ணம் வந்தது, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது, உனக்காக என்னோட வாழ்க்கையை ஒப்படைச்சேன், என் வாழ்க்கை முழுதும் நீ தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்னோட கனவுல இப்படி மண்ணள்ளி போடுறீங்க, எந்த விதத்துல நியாயம் அப்படின்றாங்க. அப்ப ராஜேஷ் தெளிவா சொல்லிட்டு போறேன், எங்க அம்மாவோட வார்த்தையை என்னால மீற முடியாது, அதனால எங்க அம்மா சொல்றதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். உடனே ரியா உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருக்கா. தேம்பி அழுதுனே சீமாக்கு அவளோட குரல் கேட்குது. உடனே சீமா அறைக்குள்ள வர. அறைக்குள்ள வந்து என்ன ரியாக்கா, என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. இல்ல சீமா, இந்த மாதிரி ஒரு பணக்கார பெண்ணை எங்க மாமியார் திருமணம் பண்ணி வைக்க சொல்லி எனக்கு ஃபோன் பேசினாங்க, நான் சொன்னல, அவங்க நிஜமாவே அந்த பெண்ணை எங்க கணவருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், ஏன்னா அவங்களுக்கு நிறைய வரதட்சணை கிடைக்கும், வரதட்சணை கிடைச்சா நிறைய அவங்க பணக்கார ஆடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா என்ன செய்வதுன்னு புரியாம இருக்கு, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நான் கர்ப்பிணியா இருக்கேன், எனக்கு உதவுறதுக்கு யாரும் கிடையாது, இவங்க எனக்கு யாரும் இல்லாதனாலும் உங்களுக்கு ரொம்ப இலக்காரமா இருக்கு, என்ன செய்யுதுன்னு எனக்கு புரியல சீமா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ரியா பேசிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவும் நடக்காதுக்கா, சும்மா உங்களை பயம்படுத்திருக்கா பேசுவாங்க, நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்றாங்க. சில நாட்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த செல்வந்தர் பெண்ணான பூஜாவை திருமணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வராங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து உடனே தன் அம்மாட்ட காமிக்கிறான். அம்மா, உங்களை நீங்க சொன்ன மாதிரியே இந்த பெண்ணை திருமணம் பண்ணிட்ட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ரியா அறையில இருந்து வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அதிர்ச்சி ஆகிறா. ராஜேஷ், நீ எப்படி எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்ய முடியும், எப்படி உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியும், கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா, எனக்கு ஏன் இப்படி ஒரு துரோகம் செஞ்சேன்னு சொல்லிட்டு மேலும் வருத்தப்படுறா, வேதனைப்படுறா, ரொம்ப தவிக்கிறா, என்ன செய்வதே புரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா கமலாதேவி வராங்க. இங்க பாரு, நீ வந்து உன் வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா சேர வேலையை பாரு, உன் துரோகம் பண்ணாங்க, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்கலாம் பேசிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையா போய் வீட்டு வேலையெல்லாம் செய்ப்போ அப்படின்றாங்க. புதுசா மருமக வந்திருக்கா, அவளுக்கு ஆரத்தி எடு அப்படின்றாங்க. அப்போ ரியாக்கு என்ன செய்வதே புரியாம ஒரே வருத்தப்பட்டு அவ அறைக்குள்ள போயிடுறா. உடனே கமலாதேவி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள பூஜா வர வைக்கிறாங்க. பூஜா வந்தோடனே பூஜாக்கு காஃபி எல்லாம் போட்டு தரா, எல்லாமே செய்யறா. இருந்தும் அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு கமலாதேவி வேலையெல்லாம் பார்க்காம எல்லா வேலையுமே வந்து ரியாவை தான் வேலை பார்க்க சொல்றாங்க. ரியாவும் அந்த வீட்டு வேலைக்காரி போற என்ன பண்றாங்க, அவங்க புதுசா திருமணம் பண்ணிட்டு வந்த பூஜாவுக்கு காஃபி போட்டு தரா. காஃபி போட்டு குடிக்கிறான். காஃபி போட்டு குடிச்சுட்டு இந்த காஃபி நல்லாவே இல்லை, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அவளுக்கு ரியா பார்த்தோன்னே ஒரு எரிச்சல் வந்துட்டே இருக்கு. எப்படி இவ மட்டும், இவ நல்லா பார்க்க அழகா தான் இருக்கா, நம்மளோட அழகா தான் இருக்கா, கர்ப்பமாவும் இருக்கா, எப்படி திருமணம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு யோசனையாவே இருக்கு அவளுக்கு. பூஜா கேட்கறா, இவங்க கர்ப்பமா இருக்காங்க, சமையல் அறையில உதவுறதுலாம் யாரும் இங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல, சமையல் அறையில உதவுறதுலாம் யாரும் கிடையாது, இந்த வீட்டு வேலைக்காரியாவது தான் அவ எல்லா வேலையும் செய்வா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, பூஜா என்ன பண்றா, அம்மா இங்க பாருங்க, இந்த பிளேட் ஒரே கரையா இருக்கு, எனக்கு சாப்பாடு போட போறா அப்படின்னு சொல்றாங்க. உடனே கமலாதேவி வந்து திட்டுறாங்க, உன்னால ஒரு தட்டை கூட ஒழுங்கா கழுவ முடியாதா, எதுக்குதான் நீ எதுக்குமே லாய்க்கு கிடையாது அப்படின்றாங்க. திருப்பியும் பாத்தீங்கன்னா அந்த பிளேட்டை சுத்தமா தான் கழுவாரியா, ஒரு நாள் குறை சொல்லிட்டே இருக்கா ரியாவை. அப்ப திடீர்னு ராஜேஷ் கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, ராஜேஷ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கேட்கறாங்க. சரி பூஜா, சொல்லு பூஜா அப்படின்றாங்க. சொல்லு பூஜா, என்ன விஷயம் அப்படின்னாங்க. இல்ல ரியாக்கா ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க, நிறைய விஷயத்துக்கு அடம் பிடிக்கிறாங்க, அதனால எனக்கு அதுக்கு பிடிக்கவே இல்லை, அவங்களே நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ராஜேஷ்கவும் வருது, அவ கர்ப்பமா இருக்கா, அவ உண்டா வேற ஒன்று இருப்பா, அவ யாரையும் தொல்லை பண்ண மாட்டா, எனக்கு அவளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், நீ ஏன் சும்மா அவகிட்டே வம்ப எடுத்துட்டே இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. பூஜா கிட்ட வந்து ராஜா சொல்றேன், ரொம்ப நல்ல பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றதை நீங்க நம்பலையா, நீங்க நான் சொல்றதை கேட்கலன்னா எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு பூஜா அழறா. பூஜா அழுதோடனே அவனுக்கு என்ன ஆகுதுன்னா உடனே போயிட்டு ரியா கிட்ட சொல்றான், ரியா என்னோட இரண்டாவது மனைவி கிட்ட ஒழுங்கா நம்மதே நடந்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்பா ரியா உட்காந்து அழறா, நான் அவங்க அம்மாவையும் நல்லா தான் பாத்துக்கிறேன், பூஜாவும் நல்லா தான் பாக்குறேன், எல்லாமே என் மேல தேவையில்லாம குறை சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்குன்னே தெரியல, ஒரு கர்ப்பமான பெண் கூட ஒரு பரிதாபம் கூட பட மாட்டாங்க, ரொம்ப கேவலமான நடந்துட்டு இருக்காங்க, என்ன இது பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்த நாள் பூஜா என்ன பண்றா, கமலாதேவி கிட்ட, அம்மா இந்த மாதிரி ரியாக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா ராஜேஷ் என்ன மறந்துடுவாரு, என்னை வீட்டு வெளியே போக சொல்லிடுவாரு, அதனால எப்படியாவது நீங்க வந்து ரியா வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கம்மா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கமலாதேவி என்ன பண்றா, சரிம்மா கண்டிப்பா நான் செஞ்சுட்டேன், உன் விருப்பம் போலவே நான் அனுப்பிடுறேன்
சொல்லிடுறேம்மா அப்படின்றாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரியா கூப்பிடுறாங்க. ரியா கூப்பிட்டு நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்றாங்க. அப்ப அத்தை எனக்கு யாரும் கிடையாது, எனக்கே வயதான அம்மா அப்பா தான் இருக்காங்க, என்ன போய் வெளியே போக சொல்றீங்க, ஏன் அத்தை அப்படி செய்ய சொல்றீங்க, என்னால முடியாத அத்தை, நான் இங்கே தான் இருப்பேன், இதுவும் என்னோட வீடு தானே அத்தை அப்படின்றாங்க. என்னது இது உன்னோட வீடா, இந்த வீடு என் பேர்ல இருக்கு, தயவு செய்து நீ வீட்டை விட்டு வெளியில போ, உன்னால இங்க நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு, தினந்தோறும் ஒரு பிரச்சனைக்கு என்னால சமாதானம் சொல்ல முடியாது, வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்றாங்க. இப்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கா. வருத்தப்பட்டு என்ன பண்றா, எப்பவும் போல சீமாவை பாக்குறா. சீமா கிட்ட எல்லா விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி அத்தையும் எல்லாருமே சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறாங்க சீமா, ஆனா எனக்கு சொல்றதுக்குன்னு யாரும் கிடையாது. விக்ரம்னு ஒருத்தர் சொந்தக்காரதா இருக்காங்க, அவரும் ஒரு வழக்கறிஞரா இருக்காரு, அவரை போய் பார்க்கலாமோன்னு ஒரு தோணுது சீமான்னு சொல்லிட்டு சீமாட்ட பேசிட்டே இருப்பாங்க. சீமா கிட்ட பேசுறது என்ன பண்றா, பூஜா ஒட்டி கேட்டு தன்னோட மாமியார் கிட்ட இந்த மாதிரி ஏதோ வழக்கறிஞரை பார்க்க போறா, இவ்வளவு நிறைய பிரச்சனை வரப்போகுது அத்தை அப்படின்லாம் சொல்லி என்ன பண்றா, கமலாதேவி கிட்ட உசுப்பேத்தி விட்டுறா. உடனே கமலாதேவி ரியா கூப்பிடுறா. ரியா வா, என்ன ஏதோ வழக்கறிஞரை பார்க்க போறியாமே, வழக்கறிஞர் தாதாவை பார்க்க போறியாமே அப்படின்றாங்க. அப்பா சொல்றா, இல்ல விக்ரம் தாதான்னு எனக்கு உறவினர் இருக்காரு, அவர் வழக்கறிஞரா இருக்காரு தான் பேசிட்டு இருந்தேன், அவரை போய் பார்க்க போறேன்னா சொல்லல, அவருக்கு போய் நான் பார்க்க போறேன்லாம் சொல்லல, இது யாரும் விட்டு தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. உடனே கமலாதேவிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இனிமே வந்து நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு இந்த வெளியில தான் போய் ஆகணும் அப்படின்றாங்க. அத்தை நான் யாரையும் பார்க்கல, எதுவும் செய்யல அத்தை, தயவுசெய்து விடுங்க, எங்க அம்மா அப்பாவுக்கே ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, நாங்க போய் அவங்களுக்கு உபத்திரமா இருக்க கூடாது, என்ன அனுப்பாதீங்க அத்தை அப்படின்றாங்க. பூஜா உடனே சொல்றா, எனக்கு தெரியும் நீங்க வந்து ராஜேஷ் மேல கேஸ் போட போறீங்க, கேஸ் போட்டு பெரிய பிரச்சனை ஆக்க போறீங்க, வழக்கறிஞர் தான் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜா சொல்றா. உடனே நீங்க இதை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்றா. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா சீமா வந்துடுறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன சீமா வந்துடுறாங்க. சீமா வந்து அவங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை, நீங்களே ஏன் இப்படி எடுத்து வச்சு பேசுறீங்க, ஏன் ரியா இப்படி மதிப்பு குறைவா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் சீமா பண்ணி பேசிட்டா. சீமாவுக்கு ரொம்ப கோவம் வந்து, நீ எல்லாம் ஒரு பெண்ணே கிடையாது, கர்ப்பமான பெண் கூட பார்க்காம அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறல, இதனால நீ நிறைய பின்விளைவுகளை சந்திப்பேன்னு சொல்லிட்டு ரியோட மாமியார், கணவர், இரண்டாவது மனைவி எல்லாருமே திட்டிட்டு வந்துடுறாங்க. திட்டிட்டு வா ரியா நீ என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. அப்போ உடனே கமலாதேவி விட்டு ராஜா சொல்றான், அம்மா ரியா கர்ப்பமா இருக்கா, அவ வெளில போனா ரொம்ப கஷ்டப்படுவா, அவளுக்கு பெருசா எதுவும் தெரியாது, அவ என்னமே உலகம் நினைச்சு கல்யாணம் பண்ணி வந்தா, தயவுசெய்து அவளை அனுப்ப வேண்டாமா அப்படின்றாங்க. உடனே பூஜா சொல்றான், அப்ப நீங்க வெளியில அனுப்பினா நான் வீட்டை விட்டு வெளில போயிடுவேன் அப்படின்றதான் என்ன பண்றான். ரியாக்கும் புது மனைவி பூஜாவுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு. அப்ப ராஜேஷ் நடுவில் வந்து சொல்றாரு, நீ வந்து கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்டுல போய் தங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜேஷ் ரியா கேக்குறாங்க, நிஜமாவே எனக்கு கொஞ்ச நாள் தங்கிட்டு வர சொல்றீங்களா, நிரந்தரமா அம்மா வீட்டுக்கு தங்கிட்டு வர சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கமலாதேவி உடனே நடுவில் வந்து இப்ப சொல்றேன், நான் நிரந்தரமா தான் உன்னை போயிட்டு வர சொல்றேன் அப்படின்றாங்க. அப்ப ராஜேஷ் கிட்ட பூஜா கேக்குறாங்க, ராஜேஷ் நிஜமா உன்னோட குழந்தைய பத்தினா உனக்கு வருத்தம் கிடையாதா, நான் போயிட்டேன்னா உன் குழந்தை வருங்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும், என்னோட அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, என்ன இதுன்னு எல்லா சொல்லணும் உனக்கு தெரியும் இல்ல, ஆனா தெரிஞ்ச நீயும் உங்க அம்மா கூட சேர்ந்து என்ன வெளில அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்கல அப்படின்னு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால தன் அம்மா பேச்ச மீற முடியல. அதனால என்ன பண்றாங்க, கமலாதேவி இப்ப நீ உடனடியா எனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. அப்ப வளரா, தயவுசா எனக்கு துரத்தாதீங்க அத்தை, எனக்கு போறதுக்கு போக்கிடம் எதுவும் கிடையாது, வயதான அம்மா அப்பா இருக்காங்க, நான் அவங்களுக்கு போய் உபத்திரமா இருக்க முடியாது அத்தன்னு எவ்வளவு கெஞ்சுறான். ஆனா கமலாதேவி கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம என்ன பண்றாங்க, பிடிச்ச ரியா வெளியில துரத்திட்டு கதவு மூடிடுறாங்க. ரியாக்கு என்ன பண்றதே புரியாம ஒரே அழுதுட்டே இருக்காங்க. அப்ப சீமா சொல்றா, ரியா நீ கவலைப்படாத, கண்டிப்பா நீ என் கூட இருக்கலாம், வா ரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சீமா என்ன பண்றாங்க, அவங்க அழைச்சிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க. அப்போ வெளில நின்று பேசிட்டு இருக்கா, கடவுளே எனக்கு ஒரு வழி காமிக்க மாட்டியா, என்னோட வாழ்க்கை முழுதும் இப்படியேதான் இருக்குமா, நான் கஷ்டப்படுறதுக்கே பிறந்திருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு ரியா உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. அப்ப சீமா, வா ரியா நம்ம போகலாம், ஏன் இங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்க, அதாவது இவங்க நல்ல மனிதரா இருந்தா உன்னை பத்தி புரிஞ்சுப்பாங்க, இவங்க 3 பேருமே நல்ல மனிதர் கிடையாது, அவங்களுக்குள்ள நிறைய வஞ்சகம் இருக்கு, இந்த வஞ்சகம் இருக்கவங்களுக்கு ஒரு நாள் கஷ்டப்படுவாங்க, உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறதுக்கு, வா ரியான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த வீட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு போறா. சீமா தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்றா, அவளுக்கு நல்லா உணவு கொடுக்குறா. முதல்ல உணவு சாப்பிடு, உன்னோட குழந்தை சாப்பிடணும், நீயும் சாப்பிடணும், நான் இங்க தனியா தான் இருக்கேன், நீ ஏன் கூடவே தங்கிக்கோ ரியா அப்படின்றாங்க. ரியா சொல்றா, நிஜமாவா நீ உன் கூட தங்கிக்கிட்டுமா அம்மா அப்படின்றான். கண்டிப்பா நீ என் கூடவே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமா சொல்றாங்க. அப்பதான் வந்து சீமா கேக்குறாங்க, ஏன் ரியா உனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது அப்படின்றாங்க. எனக்கு வயதான அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்காரு எனக்கு சொந்தக்காரரு, நான் அவரை வச்சுதான் இது பெரிய கேஸ் மாதிரி ஏதாவது போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. கண்டிப்பா நீ போடு அப்படின்றாங்க. சரி அந்த விக்ரம் தாதான்னு சொல்றியா, அவருக்கு கால் பண்ணி பேசு அப்படின்றாங்க. உடனே என்ன பண்றா, விக்ரம் தாதாவுக்கு அந்த கால் பண்ணி அந்த அட்வொகேட்டுக்கு கால் பண்ணி பேசுறா, நான் என்னை வீட்டு விட்டு வெளியில அனுப்பிச்சாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்றாங்க. அப்ப விக்ரம் தாதா சொல்றாரு, சீமா வீட்லயே இரு, நான் உன்னை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ரியாவும் அந்த இடத்துல தங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா விக்ரம் தாதா வீட்டுக்கு வராரு. விக்ரம் தாதா வீட்டுக்கு வந்து, என்ன ரியா என்ன நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. நீ நலமா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணா நான் நலமா இருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ ஆரம்பத்துல இருந்து நடந்த கதையெல்லாம் சொல்லி விக்ரம் தாதா கேக்குறாரு. அப்போ ரியா சொல்றாங்க, அண்ணா இந்த மாதிரி என்னோட மாமியாரும் என்னோட கணவரும் சேர்ந்து ஒரு பூஜான்ற ஒரு செல்வந்தர் பெண்ணை திருமணம் பண்ணிட்டாங்க, என்ன திருமணம் பண்ணிட்டு என்ன வீட்டு விட்டு வெளியே துரத்திட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்த சொல்றாங்க. அப்போ விக்ரம் தாதா சொல்ற, நீ உங்க அம்மா கிட்ட சொல்லு கண்டிப்பா இந்த விஷயத்த அப்படின்னு சொல்றாங்க. விக்ரம் தாதா தன்னோட ரியாவோட அம்மா வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ரியாவோட அம்மா வீட்டுக்கு கூட்டு போய் ரியா அம்மாவுக்கு ரியா பார்த்தோன்னே சந்தோஷம். ரியா எப்படிமா இருக்கேன், நல்லா இருக்கியாமா, கனவு வரலையாமா கூட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரியா உட்காந்து அழுதுட்டே இருக்கா. என்ன ரியா இங்க ஏதாவது பக்கத்துல ஏதாவது கொடுத்துன்னு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப இன்னும் அழுதுட்டே
இருக்கான். என்ன மாதிரியானா அம்மா இந்த மாதிரி என்னோட கணவர் இன்னொரு திருமணம் பண்ணிட்டாருன்னு சொன்னோடனே ரியாவோட அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. என்ன ரியா இப்படி சொல்ற, உன் கணவர் குடும்பம் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துட்டு தானே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ரியாவோட அம்மா கிட்ட இந்த மாதிரி 2வது திருமணம் பண்ணிட்டாருன்னு ரியாவோட அம்மாவும் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. வருத்தப்படாத ரியா, நீயும் குழந்தைய நல்லபடியா இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்றாங்க. இதற்கிடையில பாத்தீங்க அப்படின்னா 2வது மனைவியான பூஜா ராஜேஷ் கிட்ட, ராஜேஷ் இந்த வீடு உன் பேர்ல இருந்ததுன்னா ரியா குழந்தை பெத்துட்டு வந்தா அவ கொடுன்னு கிட்ட நீ கொடுத்துதான் ஆகணும். அதனால என்ன பண்ணா, எங்க அப்பா வந்து இந்த வீட்டை என் பேர்ல மாத்திக்க சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜேஷ் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றாங்க. இல்ல ராஜேஷ், நீ என் பேர்ல மாத்தினா வீடு உனக்கே எல்லாம் போயிடும், நீயும் உங்க அம்மாவும் இங்க தங்கவே முடியாது ராஜேஷ் அப்படின்றா. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருக்கான். அப்ப கமலாதேவி வராங்க. கமலாதேவி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ராஜேஷ் கையெழுத்து போட்டுரு, நம்ம பூஜா சொன்னா கரெக்டா தான் இருக்கும், பூஜா அப்பா சொன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு மனதோட என்ன பண்றான், கையெழுத்து போடுறான். பூஜா உடனே என்ன பண்றான், ராஜேஷ் சொந்தமா கடை வச்சிருக்கான், ராஜேஷோட கடைக்கு வரா. பூஜா வந்து ராஜேஷ் கிட்ட கேட்கறா, ராஜேஷ் இந்த மாதிரி இந்த கடையை என் பேர் எழுதி வச்சிரு, ஏன்னா அப்பா வந்து இந்த கடையில கொஞ்சம் பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் பெரிய கடையை உனக்கு கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காரு, அப்பா சொல்லியிருக்காரு, நீ என் பேர்ல எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜேஷ் சொல்றான், இல்ல இது பெரிய வியாபாரம் நடக்கிற இடம், இதெல்லாம் உனக்கு எழுதி தர முடியாது அப்படின்றான். இல்ல அப்பா சொன்னாரு, நீ என் பேர் எழுதி கொடுத்தா அப்பா இன்னொரு பெருசா முதலீடு பண்ணுவாரு, பெருசா முதலீடு பண்ணா இன்னொன்னு கடை பெருசாகும், இன்னும் வருமானம் பெருகும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு விருப்பமே இல்ல வேண்டாம், இதுவாது என் பேர்ல இருக்கட்டும், இல்ல என் பேர்ல எழுது அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டுட்டு என்ன பண்றான், ராஜேஷ் வந்து எழுதி கொடுக்காம தாங்கிட்டே இருக்கான். அப்ப கமலாதேவி, பூஜா சொன்னா எல்லாம் கரெக்டா தான் பார்க்கும், அவ பெரிய பணக்கார விட்டு பெண், அவ சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவ கையெழுத்து போட சொல்றா. கையெழுத்து போட்டுறான். கையெழுத்து போட்டுக்கிற சில நாட்கள் கழியுது. பூஜா என்ன சொல்றா, ராஜேஷ் கிட்ட சொல்ற, ராஜேஷ் எனக்கு வந்து உங்க அம்மா விருந்தாலே அந்த வீட்டுல ரொம்ப நல்லா இருக்காங்க, முதல்ல உங்க அம்மா முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றாங்க. கமலாதேவி இது கேட்டோன்னே ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. என்னது உன் வீடு, அது என் வீடு அப்படின்றாங்க. உங்க பிள்ளை என் பேர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாரு பத்தி, அப்பவே இந்த வீடு என் பேர்ல மாறிடுச்சு, இந்த வீட்டுல யார் இருக்கணும் இருக்கக்கூடாது நான் தான் முடிவு பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இதை கேட்டோடனே கமலாதேவி ஒரே வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ராஜேஷ் கிட்ட சொல்றாங்க, நீ வேணா இங்க தங்கிக்கலாம், ஆனா உங்க அம்மா இந்த வீட்டை தங்க முடியாது, முறையா இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை கேட்டோடனே உட்காந்து கமலாதேவி அழுகுறாங்க. அப்ப பூஜா சொல்றேன், நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன், ராஜேஷ் நீ வேணா இருந்துக்கலாம் அப்படின்றாங்க. இப்ப ராஜேஷ் உங்களோட அம்மா வீடும் போயிடுச்சு, கடையும் போயிடுச்சு, நான் தான் உங்க பேச்சு கேட்டு எல்லாமே எழுதி கொடுத்துட்டேன், நான் எவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன், உங்க பேச்சு கண்மூடித்தனமா நம்மளது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றாங்க. மறுபக்கம் பாத்தீங்க அப்படின்னா ரியா தன் குழந்தைய பெற்றெடுத்து தன்னோட அப்பாவோட பல நாள் கனவு, அது ரியாவுக்கு 24 வயது ஆயிடுச்சுன்னா ரியாவுக்கு ரஞ்சித் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல சிஓ போஸ்டிங் தரணும்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா வந்து உயிர் எழுதி வச்சிருப்பாரு. அப்ப ரியா அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே கூட ரஞ்சித் குரூப் ஆஃப் கம்பெனிஸை வந்து நான் ஒரு சிஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரியாவும் சீமாவும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ரியாவுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்போ சீமா கேட்கிற, அக்கா தூரத்துல இருந்து பாக்குறியா, அங்க யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு பார்த்தா அவளுக்கு ரொம்ப பரிச்சயமான முகம் ராஜேஷ். ராஜேஷ் பாத்தீங்கன்னா ஒரு கிழிஞ்ச சட்டை அணிஞ்சு ரொம்ப கேவலமா இருக்கான், ரொம்ப ஒரு மாதிரி ஏழ்மையான பையனா இருக்கான். பக்கத்துலேயே விக்ரம் தாதாவும் இருக்காரு. அப்ப விக்ரம் தாதா கேட்கிறாரு, நான் வந்து ரியா கிட்ட பேசணும், தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்கன்னு சொல்றா. விக்ரம் தாதா அனுமதிக்கல. அப்புறம் உடனே ரியா என்ன சொல்றா, இல்ல அவர் பேசட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பேசுறா. ரியா, நான் உனக்கு உங்க வீட்டை விட்டு வெளியே துரத்துன கொடுமையானதான் அந்த பூஜா என்கிட்ட இருந்து வீட்டையும் பறிச்சுக்கிட்டா, கடையும் பறிச்சுக்கிட்டா, இன்னைக்கு என் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா ரியா சொல்றா, எனக்கு உங்களை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே ரொம்ப இஷ்டம் போல இருக்கு, எங்க அப்பாவோட ரஞ்சித் குரூப் ஆஃப் கம்பெனிஸை இன்னைக்கு வந்து நான் ஒரு சிஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஐஸ்வர்யமே வந்துருச்சு, அதாவது என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப சித்திரவதைப்படுத்தி என்னை வந்து சக்கையா பொழிஞ்சு எடுத்தீங்க, அதுக்கான பலனை நீங்க எனக்கு அனுபவிக்கிறீங்க, அதுக்கும் எனக்கும் பொறுப்பு கிடையாது, நீங்க எனக்கு ரொம்ப தீங்கு செஞ்சீங்க, உங்களுக்கு தீங்கு விளைவிச்சது அவ்வளவுதானே தவிர எனக்கு இதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கிடையாது அப்படின்றாங்க. அப்ப ராஜேஷ், தயவு செய்து நானும் உன்னோட குழந்தையோட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அப்ப ரியா தெளிவா சொல்றாங்க, ஒரு காலமும் உன் கூட நான் வந்து சேர்ந்து வாழ்வேன் கனவுல கூட நினைச்சு கூட பார்க்காத, ஏன்னா கர்ப்பமான பெண் கூட பார்க்காம ஒரு மனிதனையுமே இல்லாம நீயும் அம்மாவே என்ன நடுரோத்துல நிப்பாட்டினீங்க, என் அம்மா அப்பா வயசானவங்க உனக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சு நீ இன்னைக்கு பண்ற, இப்ப கூட நீ என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற காரணத்திலுமா ரஞ்சித் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓ, ஒரே ஒரு சிஇஓ நான் தான், ரஞ்சித் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓன்றதுக்காக நீ என்கிட்ட வந்திருக்க அப்படின்றாங்க. ராஜேஷ் சொல்றான், இல்ல அதுக்காகலாம் நான் வரல, நான் செஞ்ச தப்பு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் செய்யணும்னு நினைச்சேன் அப்படின்னாங்க. மன்னிப்பு கேட்கறதா இருந்தா நீ இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி உன் வாழ்க்கை நல்லா வாழ், உன் கூட ஒரு காலமா என்னால வாழ முடியாது அப்படின்னு ரியா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது ரியா இன்னும் ஏழ்மையா இருந்தா ராஜேஷ் ஏத்திருப்பானான்னு தெரியல, ரியா இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓ ஆயிட்டாங்க, அதனால ராஜேஷ் வருவானான்னு தெரியல, இல்ல ராஜேஷ் உண்மையாவே மனமோர்ந்து மன்னிப்பு கேட்கறானு தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல ரியா மறுபடியும் ராஜேஷ் ஏத்துக்காம இருந்தது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல வந்து சற்றும் மனிதாபிமானம் இல்லாம அவங்க வீட்டை விட்டு துரத்துனாங்க. ரியாவோட மனம் வந்து ரொம்ப கனமாயிடுச்சு. அதனால எப்பவுமே ராஜேஷ் ஒருத்தர் வாழ்க்கையில இல்லைன்னு அவன் நினைச்சுதான் அந்த வீட்டை விட்டு வெளியில வரா. இப்ப பொறுத்த வரைக்குமே ராஜேஷ் அவளுக்கு வந்து எப்பவுமே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ராஜேஷ் நினைச்சு வாழ்ற அளவுக்கு ராஜேஷ் அவ்வளவு சிறப்பாலாம் ரியா வச்சுக்கல. ரியாவை ரொம்ப கொடுமைப்படுத்தி தான் அந்த குடும்பத்துல வச்சிருந்தாங்க. ஆனா ராஜேஷ் ரியாவை சேர்ந்து எந்த ஒரு நல்ல நினைவுகளும் இல்லாத காரணத்தால ராஜேஷ் கூட சேர்ந்து வாழணும்னு ஒரு எண்ணம் சுத்தமாவே ரியாக்கு இல்லாமலே போயிடுச்சு. ரியா
எடுத்த முடிவு சரியா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேறு ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன்.